திருச்சிற்றம்பலம். ஓம் சிவகுரு ஆன்மீகம் ஜோதிடம் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருமூலர் தெய்வம் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு பாடல். எப்பேற்பட்ட பாடல் அது அப்படின்னா, அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார் அப்படிங்கிறது. அப்போ இந்த அன்பும் சிவமும் இரண்டுன்னு சொன்னா அறிவில்லாதவங்கிறாரு. அன்பு தாண்டா சிவமா மாறுதுன்னு சொல்றாரு. அப்போ அன்பும் சிவமும் ஒன்னா அப்படின்னா, ஆமா ஒண்ணுதான். எப்படி ஒன்னாகும் அன்பு சிவமும் அப்படின்னு நம்ம கேட்போம். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அன்பின் வலியது உயிர்நிலை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அப்போ உயிர்நிலையில் அன்பு இருக்கிறது. இங்க உயிரே தெரியாது, உயிர்நிலை எப்படி அறிகிறது நம்ம? சரிங்களா? அப்போ தன்னை அறிவுதல் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். முதல்ல நாம யாரு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வரக்கூடிய வீடியோக்கள்ல அதை பத்திலாம் நிறைய விளக்கமா பார்க்கலாம். இப்ப நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப நாம உயிர் தானே, எல்லாம் நாமளும் உயிர் தானே, ஜீவர்கள் தானே. அப்ப நான் உயிர் தான்றத நான் அறிவுபூர்வமா மேலோட்டமா இன்னொருத்தர் சொல்லியோ இல்ல நம்மளுக்கு ஆமா நம்மளும் உயிர்கள்ன்றதான் தியரி நாலேஜா தெரியும். அனுபவபூர்வமாக நான் உயிர் தான்றதை எப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் பிறர் மேலையும் நம்மளால அவர்களும் ஜீவர்கள் தான். அவர் பேர் ரமேஷோ சுரேஷோ கந்தசாமியோ வள்ளியோ முருகபாண்டியோ கிடையாது, அவரும் என்னை போல் ஒரு ஜீவர் தான் அப்படின்னு தெரியும் போதுதான் மெய்யான அன்பை நாம் செலுத்த முடியும். அப்பொழுதுதான் அன்பே சிவமாவதை நாம் உணர முடியும். இதுக்கு தாங்க நம்ம எல்லாருமே பாடுபட்டு இருக்கிறோம். இதுதான் ஜீவன் முக்தின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்க அனைத்து உயிர்களும் சமமாக எப்பொழுது பார்க்கப்படுகிறதோ, எப்படி பார்க்க முடியும்? தன்னை அறிந்தால், உண்மையை அறிந்தால், தன் உணர்வை அறிந்தால், தான் யார் என்பதை அறிந்தால், தான் ஜீவர் தான் என்பதை அறிந்தால். இப்ப தியரியா எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எல்லாரும் ஜீவர்கள்னு. ஆனாலும் அதை பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்திக்கிற முடியல, எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்த முடியல. காரணம் என்னன்னா, தான் உயிர்தான் என்பதை கண்டு அறிந்தவன், கண்டு உணர்ந்தவன், கண்டு அனுபவித்தவன் எவனோ அவனால் தான் முழுமையாக அன்பு செலுத்த முடியும். இதைத்தான் அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார்னாரு. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஏதாவது சொல்லுங்க. இப்படி சொன்னீங்கன்னா இதுக்கு அப்புறம் நிறைய வீடியோக்கள் வரும். இப்ப கூட ஒரு வீடியோ ரெடி, ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்திற்கும் ஒரே கிரகம்தான் காரணமா வெற்றிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரெடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய ஒரு வீடியோ பூராமே உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.